அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு அடியனுக்கு தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆகவே வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் அதற்கு காரணமாக இருந்த இந்த திருச்சபையின் போலவர் இன்னும் ஊழியர்கள் யாவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா என்னுடைய பெயர் சொன்னாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் என்னோட பெயர்? யாராவது கேட்டீங்களா? கவனிச்சிங்களா? நோட்டீஸில் பார்த்தீங்களா? என் பெயர் பைபிளில் இருக்குது தெரியுமா? பைசோன் நான் சொன்னாங்க. என்னோட பெயர் பைபிளில் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. எழுதலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாராவது வாசிங்க. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். போதும் போதும் போதும். என்னுடைய பெயர் என்ன என்பதை உங்களுக்கு சொல்வதற்காக நான் பைபிள் வாசிக்க சொன்னேன். என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம். ஒரு சில அறிமுகத்தோடு நான் அப்படி கட்டளை வார்த்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தூத்துக்குடி மாவட்டம் யாருக்கா தெரியுமா? தூத்துக்குடி திருச்செந்தூர் பக்கத்தில். ஆமாம், மதுரையை தாண்டி இருக்குது தூத்துக்குடி மாவட்டம். இப்போ நான் இருக்கிறது சென்னை போரூரில் இருக்கிறேன். ஆமாம், கர்த்தருடைய ஜீவனுள்ள தேவ வார்த்தை அப்படிங்கிற ஊழியத்தை கர்த்தர் நடத்த கிருபை பாராட்டியிருக்கிறார். நீங்கள் இந்த விடுதலையின் ஜெபத்திற்கு ஆராதனைக்கு கூட்டத்துக்கு வந்தது பெரிய மகிழ்ச்சி. உங்களை எத்தனை பேர் இந்த விடுதலையின் ஆராதனைக்கு மட்டும்தான் வருகிற, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதில்லை என்று சொல்கிறவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? ஏன்னா உங்களுக்காக ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணுவோம். நீங்கள் சும்மா சொல்லுங்கள். அதுக்கேற்ற வார்த்தைகளை தேவன் விடுதலை ஜெபத்துக்கு தான் நான் வருவேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் வருவதில்லைன்னு சொல்லுவாங்க. சும்மா கேட்டுருங்க. சரி சரி, பரவாயில்ல, நல்லது, ரொம்ப நன்றி. ஏன் அதை உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா, தேவன் நமக்குன்னு வச்சுக்கிற ஆசீர்வாதம் இருக்கு இல்லையா? இப்போ ஐயா சொன்னாங்கல்ல, 200 பேருக்கு பண்ணி வச்சுக்கிற ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்று தேவன் சில ஆசீர்வாதங்களை எழுதி வச்சிருக்கிறாராம், எடுத்து வச்சிருக்கிறாராம், செஞ்சு வச்சிருக்கிறாராம். அதை நீங்கள் பெறணும்னா அவரை ஆராதிக்க நீங்கள் வரணும். அவரை ஆராதிக்க வரணும். இயேசுவானவர் இந்த பூமியில் வாழும்போது, பூமியில் எருசலேம் நகரத்தில் அவர் பிறந்து, பெத்லகேமில் பிறந்து எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு 10 பேர் குஷ்டரோகி இருந்திருக்கிறாங்க. எத்தனை பேர்? நல்லா கவனிங்க. 10 பேர் குஷ்டரோகி இருந்திருக்கிறாங்க. அந்த 10 பேரும் குஷ்டரோகி. இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு நியதி, அது ஒரு ஒழுங்கு. இப்போ நமக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது போல அங்கே சட்டத்திட்டம் வந்து குஷ்டரோகி ஊருக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? நடமாடக்கூடாது. அப்படி ஒருவேளை நடமாட வந்துட்டா அவன் 2 கையும் அப்படியே தட்டிக்கிட்டு அல்லது கையை உயர்த்திக்கிட்டு தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லிட்டு முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, வித்தியாசமான முறையில் தான் ஊருக்குள்ள என்ன செய்ய முடியும்? ஏதாவது தகவல் சொல்ல வரணும் போகணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பிரமாணம் இருந்துச்சு. அந்த குஷ்டரோகிகள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, எங்களை சுத்தப்படுத்தும் ஆண்டவரேன்னு. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உங்களை கொண்டு போய் ஆசாரியர்கிட்ட என்ன செய்யுங்க? காண்பீங்க. கவனிங்க. ஆண்டவர் உடனே அவன் சுகப்படுத்தலை. சொன்னவனே அவன் சுகப்படுத்திட முடியும். ஆனால் அவர் அதை அப்படி செய்யலை. அவர் சொன்னார், நீங்கள் எங்கே போய் காட்ட சொன்னார் தெரியுமா? இப்போ நான் சொன்னல, நீங்கள் கூட பேசுங்க. ஆசாரியர்கிட்ட. ஆசாரியர்னா சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர்னு வச்சுக்கோங்க. எங்கே கொண்டு காட்ட சொன்னார்? ஏன்னா இவங்க சுகமாயிட்டாங்கன்னு சொல்லி ஆசாரியர் வந்து எழுதணும், செக் பண்ணணும். அந்த ஆசாரியர் செக் பண்ணாதான் இவங்க ஊருக்கு என்ன செய்ய முடியும்? இவங்களை குஷ்டரோகின்னு பட்டம் கட்டி வச்சிருக்கிறாங்க. இன்னாரோட மகன், இன்னாரோட பேரன், இன்னாரோட புருஷன் அப்படின்னு அவங்களுக்கு என்ன அடையாளமோ அந்த அடையாளத்தின் மேலே எழுதி வச்சிருப்பாங்க. ஆகையினால இவங்களை செக் பண்ணி இவங்களை என்ன செய்யணும்? ஊருக்குள்ள அனுமதிக்கணும். அதனால சொன்னாங்க, நீங்க போய் உங்களை ஆசாரியர்கிட்ட காண்பிக்கிறாங்க. இவங்களும் புறப்பட்டு போனாங்க. ஆசாரியம் பார்க்கும்போது குஷ்டரோகம் இருந்தால் அடிச்சு பத்திரம் ஊரை விட்டு வெளியே போகணும். ஆனால் இவங்க போகிற வழியிலேயே என்ன ஆயிடுச்சு தெரியுமா? சுகமாயிடுச்சு. போகிற வழியிலேயே சுகமாயிடுச்சு. போக சொன்னது யாரு? ஏசப்பா. அந்த பூமியில் வாழும்போது ஏசுவாங்க. இவங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கணும்?
நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வழக்கத்தின்படி என்ன செஞ்சுருக்கணும்? ஒருத்தருக்கு நான் வந்து சொல்கிறேன், எப்போ நீ போகிற வழியாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடுங்க, இது மாதிரி போகிற வழியில் நீ போய் செக் பண்ணி பாருன்னு சொல்கிறான். ஏடிஎம் போகும்போது மெசேஜ் வந்துட்டு இவன் உடனே என்ன செய்யணும்? சொல்லணுங்களா? 10 பேரில் 9 பேர் ஆசாரியில் காமிக்க போயிட்டான். அப்படின்னா அவன் செக் பண்ணி ஊருக்குள்ள நான் என்ன செய்ய முடியும்? நடமாட முடியும், வீட்டுக்கு போனால் வரணும்னு சர்ச்சுக்கு தான் போயிருக்கான், ஆசாரியில் காமிக்க போயிருக்கான். ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து நன்றி சொன்னானா? மகா பிரதம ஆசாரிட்ட வந்து சொன்னான். சர்ச்சுக்கு போனது நல்லது, ஆனால் அது என்ன இருந்துச்சு? நன்றி அறிதல் இல்லை. திரும்ப வர வர ஆலயத்துக்கு போகணும்ல, வர வர ஆண்டவர் தேடணும்ல, வந்து நன்றி சொல்லிட்டு போய் என்ன செஞ்சுக்கலாம். அதை போலதான் நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்கிறார். இல்லை இல்லை எனக்கு இன்னும் நன்மையே செய்யலை என்று யாரும் சொல்ல முடியாது. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14:17 வாசிங்க. ஆரம்பமே அப்படிதான் சொல்றாரு. அப்போஸ்தலர் நிருபத்துல ஆண்டவர் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் என்ன செஞ்சாரா? நன்மை செய்து வந்து அந்த நன்மை என்ன சொல்றாரு? வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள நாட்கள், காலங்கள், வருஷங்கள் உங்களை செழிப்பா வச்சிருந்தாங்க ஏதோ ஒரு விஷயத்துல. அது என்ன நம்ம இப்ப பார்க்கலாம், அதை பார்த்துட்டு நம்ம அப்ப செய்திக்கு நேரம் போகலாம். செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து அவர் சொல்றாரு, ஆகாரத்தினாலும் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒருவேளை நீங்க ஒரு சில நேரங்கள்ல கஷ்டப்படுவது போல தோன்றி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆகாரத்தினாலும் அதுக்கப்புறம் சொல்றாரு சந்தோஷத்தினாலும் உங்களுடைய இருதயங்களை, நம்முடைய இருதயங்களை, அடுத்தவங்க இருதயத்தை நம்ம நிரப்ப முடியுமா? வீட்டுக்கு தண்ணி கொடுத்து என்ன செஞ்சிடலாம்? வீட்டுக்கு ஒரு பாத்திரத்தில் எதையாவது போட்டு என்ன செஞ்சிடலாம்? ஏன்னா வேதம் சொல்கிறது அவர் என்ன செஞ்சாரா? ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும். இருதயத்துக்கு என்ன ஆகாரம் அப்படின்னா பைபிள் இருக்கிற வேத வசனங்கள். அந்த ஆகாரத்தை மாசத்துல ஒரு நாள் போதும் யாராவது சொல்லுவாங்களா? கிடைக்கும் போதெல்லாம் புரியலையா? பசிக்கும் போது சாப்பிட்றோமா இல்லையா? ஒருவேளை பசிக்கும் ஒரு நேரம் 2 நேரம் இருக்கும், மற்றபடி பசிச்சா என்ன செஞ்சிடும்? அப்போ ஆகாரத்தினாலும் மாம்சத்தை நிரப்பணும்னு சொன்னாரா? வயிற்றை நிரப்பணும்னு சொன்னாரா? அங்க சொல்றாரு, ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களுடைய இருதயத்தை நிரப்பி எவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரா? நான் உங்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்க அந்த நம்மெல்லாம் சுவாசிக்கிறோம் இல்லையா, காற்று, அதை எப்படி நம்ம மூக்குக்குள்ளே போய் நுரையீரலுக்கு போய் எப்படி வெளிவருதுன்னு யாராவது ஆராய்ச்சி பண்ண முடியுமா? எவ்வளவு ஆக்சிஜன் ஆகுதுன்னு தெரியுமா? ஒரு தடவை நீங்கள் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் எவ்வளவு செலவாகுதுன்னு யாருக்காவது தெரியுமா? நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்களேன். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சம்பாதிச்சாலும் உங்களால் அந்த ஆக்சிஜன் நீங்கள் காசு கொடுத்து என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. நீங்கள் குடிக்கிற தண்ணீர் இருக்குல்ல, நீங்கள் உங்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிற தண்ணீர் மொத்தத்தையும் குடிக்கிற தண்ணீர்லேருந்து நீங்கள் ஃபுல்லாக காசு கொடுத்து வாங்கணும்னா எவ்வளோ பெரிய சிரமமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது, வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணுறேன். சிலர் அதை பாதுகாக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் பாதுகாத்த நமக்கு தேவையான தண்ணியை தேவன் இந்த பூமியில் சகலமான பேருக்கு கொடுக்குறாரு. பிரியமானவர்களே, உணவு எத்தனையோ பேர் பற்றாக்குறையில் இருக்கிறாங்க. தேவன் நம்மை ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி அவரே இப்படி நான் தேவன் என்று அவர் சாட்சி விளங்க பண்ணுகிறாரா? ஆனா அந்த புரிதல் நமக்கு என்ன செய்யறது இல்லை. சொல்லுங்களேன், போனோம், பிசாசு போச்சு, இப்போ நான் அவ்வளவா போறதில்லை. என் தங்கச்சி பிள்ளைகளுக்கு சுகமாச்சு, ஆனால் தங்கச்சி பிள்ளைகள் அங்கே என்ன செய்யறதில்லை. சொல்லுங்களேன், நல்ல ஆஸ்பத்திரி வேலூர் போனால் ஃப்ரீயாக பார்க்கலாம், நல்ல சுகமாயிருந்தா இங்கேருந்து வேலூருக்கு என்ன செஞ்சிருவாங்க, அரவிந்த் ஆஸ்பத்திரி போனால் ஃப்ரீயாக என்ன செஞ்சிருவாங்க, விலை கம்மியாக. இல்லை நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நீங்களாம் என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க? தப்பாக பேசுகிறேன்னா கிளம்பி என்ன செஞ்சிருவோம்? ஆமாம், பஸ்ஸு, காரு, ஆட்டோ, பைக்கு ஏதாவது ஒன்று. ஆனால் சர்ச்சுக்கு வந்துன்னு கூப்பிட்டா நன்மை செய்கிற ஆண்டவர்னா மதம் மாத்தல உங்களுக்கு விடுதலை தருவார்.
உங்களுக்கு வெற்றியை தருவார். அந்த ஆண்டவர் என்றும் ஜீவிக்கிறார் பிரியமானவர்களே. அவர் ஜீவன் உள்ள தேவன். வாசிக்கிற செய்திக்குள்ள போகலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. ஒரு நிமிஷம் நம்ம கம்மியை முடிச்சிருக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான வேலைக்கு உங்களுக்கு நடிச்சிருக்கிறோம். உங்களுடைய வேத வாக்கியங்களை நாங்கள் ஆராய தியானிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறீர். எங்களுக்கு பேசும் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே நல்ல பிதாவே. வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதுகிறார் கடிதம். அவரை விசுவாசிக்கிற நீதிமான், அவரை விசுவாசிக்கிற பரிசுத்தவான், அவரை விசுவாசிக்கிற விசுவாசி, அவரை விசுவாசிக்கிற யூதன், அவரை விசுவாசிக்கிற அப்படின்னு சொல்லல. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, யாரா இருந்தாலும் சரி. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க வெட்கப்படுவதில்லை பிரியமானவர்களே. தட்டுங்களா? ஆண்டவன் சொல்லுவா. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குதுன்னா, ஒரே ஒரு சகோதரி நீங்க விசுவாசித்தால்தான் நீங்க வெட்கப்படுவது உண்மை பிரியமானவர்களே. வேதம் ஒருபோதும் பொய்யுடையாது. நம்ம ஆண்டவர் பொய் சொல்லாத தேவன். சொல்றாரு, எவ்வளவு வேணும் பொய்யுடையாதவர். நம்ம ஆண்டவர் பொய் சொல்லாதவர். அவர் உண்மையை பேசுகிறவர். அவர் சொன்னா செய்வார். சொல்றதை மட்டும்தான் செய்வார் பிரியமானவர்களே. அந்த ஆண்டவர் சொல்கிறார், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன், ஆமா அவன் மட்டுமல்ல அவர்கள், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஆமா அவங்க யாரா இருந்தாலும் நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு நன்மை செஞ்சிருவார். உங்க தலையை உயர்த்திடுவாரு. உங்களுக்கு விடுதலையை தந்துடுவாரு. உங்களுக்கு வெற்றியை தந்துடுவாரு. உங்களுக்கு தரித்திரத்தை நீக்கிடுவாரு. ஐஸ்வர்யத்தை தந்துடுவாரு. என்ன கேட்குறீங்களோ தருவாரு. ஆனா பேராசையா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? பேராசை. பேராசைன்னா என்ன? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3:1 வாசிக்கலாம். யாக்கோபு 3 வாசிக்கலாம். சொல்லலாம். வாசிங்க தொடர்ந்து வாசிங்க. அவர் சொல்றாரு, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நம்ம கேட்கிறோம், சில வேலைகள்ல அது கிடைப்பதில்லை. அதுதான் சொல்றாரு. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன். பேராசை. தேவைக்கு நீங்க கேட்டா தேவன் உங்க தேவையை சந்திப்பார். இதுதான் சத்தியம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு இன்னது தேவை என்று நான் என்ன செஞ்சிருக்கிறேன், எனக்கு தெரியுங்கிறாரு. உதாரணத்துக்கு கவனிய, நான் செய்தி கொடுக்குறேன், இங்க கவனிக்கணும். கடைசியில் எழுதி கொடுத்துடலாம். ஆண்டவருக்கு தெரியும். ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் ஒரு பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும்னு யாருக்கு தெரியும்? தாய்க்கும் தகப்பனுக்கும். இந்த பிள்ளை 10 வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணி வைனா பண்ணி வச்சிட முடியுமா? அல்லது கையில ஒரு ஆயுதத்தை கேட்கிறாங்க, கொடுத்துட முடியுமா? கொடுக்க முடியாது. அதே போலதான் எனக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்க கவனிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சத்தியம் பிரியமானவர்களே, இது விதை. உங்க இதயத்தை நாங்கள் விதைக்கிறோம். நாங்கள் ரொம்ப தூரத்திலிருந்து வந்து தேவனிடத்தில் உட்கார்ந்து பைபிளை படிச்சு தேவனிடத்தில் ஜெபிச்சு உங்களோட பேச வந்திருக்கிறோம். என்ன விட நீங்க அலர்ட்டா இருக்கணும். நான் உங்க செய்தி கொடுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள விட நீங்க கவனமா இருக்கணும். சரியா? சோர்வா அது பக்கத்தில் பேசிக்கிட்டுலாம் இருந்தீங்கன்னா நாங்கள் சொல்கிற காரியமாக உங்களுக்கு புரியாது. அது உங்களுக்கு விளங்காது. ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். அது நன்மையான காரியம் பிரியமானவர்களே. அது ஜீவனுக்கு எதுவானது.
இந்த வார்த்தை தேவனுடைய பைபிள் என்று சொல்லப்படுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் அது ஆவியாயும் அது ஜீவனாயும் இருக்குது. அது ஒரு நாள் முளைக்கும். சந்தர்ப்பம் வரும்போது, வெயில் படும்போது, தண்ணீர் கிடைக்கும் பொழுது, நீங்க விசுவாசிக்கும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்க நன்மையை காண்பீர்கள். அதுக்காக தான் தேவனுக்கு கரிசனையோடு அன்போடு உங்களோட என்ன செய்யறாரு? பகிர்ந்து கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்கள் இச்சித்தும் அப்போ இச்சிக்காம கேட்டா என்ன செஞ்சிருக்கோம்? புரியுதா நான் பேசுறது? ஒருவேளை நம்முடைய ஜெபத்துல நம்ம ஜெபிக்க தெரியாம கேட்க தெரியாம கேட்டிருந்தா அதை நம்ம பெற்றுக்கொள்ளாம இருப்போம். ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன். யோசேப்புன்னு ஒருத்தன் இருந்தான். அதாவது புதிதா வந்தவங்களுக்காக நான் அப்படி சம்பவத்தோடு சொல்றேன். அந்த யோசேப்புன்னு ஒருத்தன் அப்பா வீட்டில் அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா இருந்தான். நல்லா கவனிங்க, செல்ல பிள்ளை. அந்த செல்ல பிள்ளை என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? வீட்டில் இருக்கும்போது அவங்க அண்ணன்மாரெலாம் அந்த ஊரில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் கிராமங்களில் போய் இங்கன்னா இங்கேருந்து அருமந்தைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அருமந்தை தெரியுமில்ல, போய் தள்ளி அந்த மாதிரி பூண்டி அந்த மாதிரி தள்ளி போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்காக சொல்கிறேன், இந்தியில் அவங்க இஸ்ரேல் தேசத்தில் அப்படி ஆடு மேய்ச்சிருக்கோம். அவங்க அப்பாக்கார அவனை கூப்பிட்டு சொன்னாங்க, எப்பா உன் சகோதரர்கள் அங்கே இருக்கிறாங்க, நீ போய் அவங்களுக்கு என்னது ஆகாரம் திராட்சை கொலை இந்த மாதிரி தின்பண்டங்கள்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு அனுப்பி விடுறாரு. இவன் போகிறான். இவன் அப்பாவுக்கு செல்லப்பில்லை. அவங்க அப்பாவுக்கு 2 தாரம், 2 தாரத்துக்கு 2 வேலைக்காரங்க இருந்தாங்க. அவங்களையும் கட்டிக்கிட்டாரு. அது உள்ள நம்ம இப்போ போக வேண்டாம், பின்னாட்டில் நம்ம போய் பார்த்துக்கலாம். அப்போ இவனை தூரத்தில் வந்து பார்க்குறாங்க. இவனோட சகோதரர்கள், டேய் யார் வேலை தெரியுமா? அவங்க பேர் யோசேப்பு. அவங்க சொப்பனம் கண்டு சொல்லியிருந்தான். அந்த சொப்பனம் பின்னாட்களில் நடக்க போகிறத தேவன் அவனுக்கு காண்பித்திருந்தார். நல்ல கவனிங்க, வரும் நாட்களில் நடக்க போகிறது நம்ம ஆண்டவர் சொல்லுவார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த மாதிரி அவனுக்கு சொப்பனம் கொடுத்திருந்தார். அதனால அவனை பார்த்து சொன்னாங்க, யோசேப்பு வாரான்னு சொல்லல, சொப்பனக்காரன் வாரான்னு. இப்போ நிறைய பேருக்கு அடைமொழி இருக்கலாம். டாக்டர் போட்டுக்கிறாங்க, அப்புறம் நம்முடைய முன்னாள் முதல்வருக்கு கலைஞர்னு போட்டுக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி அவனுக்கு ஒரு அடைமொழி வச்சாங்க. என்ன அடைமொழி? கூட பிறந்த அண்ணன் மாதிரி எப்படி இருக்கும் பாருங்க. சொன்னாங்கல்ல, அவனை என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவனை பிடிச்சி கொண்டு போய் இவன் சொப்பனம் கண்டுட்டு இருக்கான். இந்த சொப்பனம் எப்படி நிறைவேறும், வரும் நாட்கள் நடக்கிறது இவன் சொல்றான். நம்ம எல்லாரும் இவனுக்கு அடிமையாயிரும் சொல்லியிருக்கான். அந்த சொப்பனத்துல கவனிக்கிறீங்களா? சொல்லியிருக்கிறான். இவனை தூக்கி ஒரு குழிக்குள்ள போட்டுருவோம், இல்லைன்னா கொண்டு போட்டுருவோம். அந்த சொப்பனம் எப்படி நிறைவேறது பார்ப்போம்னு இவங்க அவனுக்கு தெரியாம இவங்க பேசிக்கிட்டாங்க. இவன் எப்பவும் இவனுக்கு தெரியாதுல்ல என்ன நடக்குதுன்னு. நீங்க கவனிங்க, போகும்போது எழுதுங்க தயவு செய்து. உங்களுக்காக நாங்க பேசிட்டு இருக்கிறோம். புரிஞ்சுதா? அப்போ இவனை வரும்போது, இவன் கிட்ட வரும்போது இவனை கூப்பிட்டு என்ன செஞ்சுட்டாங்க? கொலை செய்ய போறாங்க. நல்லா கவனிக்க பிரியமானவர்களே. அப்போ அண்ணங்கிற ரூபன் ஒருத்தர் சொல்றான், ஐயோ இவனை கொண்டுட்டு நம்ம அப்பாட போய் என்ன பதில் சொல்லுவோம்னு சொல்லி அவன் மேலே இறக்கப்பட்டு பாசமா அவனை கொண்டு போய் ஒரு கிணறு, தண்ணி இல்லாத ஒரு கிணத்துல இறக்கி விட்டுட்டு பிறகு நம்ம அவனை எழுச்சிடுவோம், தூக்கி காப்பாற்றி விட்டுருவோம்னு நினைப்பான். அதே மாதிரி இறக்கி விட்டுருவாங்க. இவன் கத்தி இருப்பான், கூப்பிட்டுருப்பான், கெஞ்சி இருப்பான், சொல்லியிருப்பான். அவனை என்ன செய்யல, அவனுக்கு உதவியே செய்யலை. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணங்காரன் ரூபன் காப்பாற்றணும்னு நினச்சவன் கையில் தேட போனானோ ஏதாவது எடுக்க போனானோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை காப்பாற்றணும்னு நினச்சானோ அவனுக்கு தெரியாமலேயே யூதான் ஒருத்தனுடைய தலைமையில் அங்கிருந்து இஸ்மாயில் வந்திருக்காங்க. ஆட்களை விலைக்கு வாங்குறவங்க. இப்பவும் நம்மள மும்பைக்கெல்லாம் விற்றுலாம் பிள்ளைகளை. அந்த மாதிரி அடிமையாக கொண்டு போகிறதுக்கு, வேலைக்காரனாக கொண்டு போகிறதுக்கு மீதியான வந்திருக்காங்க இஸ்மாயில் கூட்டத்தை. அவன்கிட்ட இவனை விற்றுட்டாங்க. அவன் எகிப்துக்கு போகிறான். இந்த கூட்டம் எங்கே போகுது? எகிப்து தேசத்துக்கு போகுது. இவனை கொண்டு போய் விற்றுட்டாங்க. அவன்கிட்ட விற்ற உடனே ரூபன் வந்து பார்க்குறான். மூத்தவன் வந்து காப்பாற்றலாம் நினைக்கும்போது அங்கே ஆள் இல்லை. யோசேப்பு இல்லை, எகிப்துக்கு போயிட்டான். எங்கே போயிட்டான் அப்படின்னா போர்த்திபார் ஒருத்தர் வீட்டில் அடிமையாக வேலை செய்ய போயிட்டான். நல்லா கவனிங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு அடிமைனா அவனுக்கு ஓய்வே கிடையாது. எப்போ கூட்டாலும் வரணும். வேலைக்காரனா காலைல வருவான், சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்வான், சம்பளம் வாங்கிட்டு போயிடுவான். அவன் வந்து வேலைக்காரன். அதில் டெம்பரவரி அல்லது அப்படிலாம் இருப்பாங்க. கன்ஃபார்ம் பண்ண வேலைக்காரங்க. இவன் ரெகுலராக வருஷ கணக்காக இருக்கிறவனா அவங்க கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. இவன் ஒரு ரொம்ப வருஷமாக இருக்கான் நம்மகிட்ட. வேலைக்காரங்க வேலை, அடிமை வேலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி இருந்தா யோசேப்பு? ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தாங்க. கர்த்தர் அவனோடு கூட இருந்தாருன்னா அவன் அடிமையாக இருக்கலாமா?
நமக்கு அப்படி தோணும்ல, நம்ம அறிவுக்கு அப்படி தோணும். புரியுதா? நான் சொல்றேன் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்னு. அப்ப நான் கஷ்டப்பட்டு தரித்திரத்தில் இருந்தா கேட்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்றதுக்கு அது எப்படி இருக்கும்? நான் நல்லா இருந்தா சொல்றதுக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான்னு நான் வாழ் தட்டுறதுக்கு அல்லது நான் அப்படி பேசுறதுக்கு எப்படி இருக்கும்? ஆனா அவன் எங்க இருந்தானா? போர்த்திபார் வீட்டுல நீங்க நல்லா கவனிக்கணும். நான் உங்களுக்கு சம்பவத்தை சொல்றேன். அடிமையா இருந்தான். அங்க ஒரு பிரச்சனை வருது. போர்த்திபார் மனைவி மேல இல்லாத பழிய சொல்றாங்க. போர்த்திபாருக்கு தெரியும் இவன் உத்தமன். ஏன்னா அவன் வீட்டில் இருக்கான், மனைவி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். தன் பொண்டாட்டி பத்தியுமே தெரிஞ்சிருக்கும். நான் நினைக்கிறேன் தன் குடும்பமான வெளியே தெரியக்கூடாதுக்காக இவனுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? சிறைச்சாலையில் போட்டாங்க. உங்களுக்கு புரிவதற்காக இப்போ வந்துட்டேன். இச்சித்தும் அல்லது அடம் பிடிச்சி 40 நாள் ஃபாஸ்டிங் போடுங்க, எல்லாம் போடுங்க. ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி என்னை நடத்தணும் நீங்க சொல்லணும். நீங்க ஒரு பிளான் பண்ணி, நீங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டு, நீங்க ஒரு திட்டம் வரைஞ்சி, இந்த வேலை கிடைச்சிட்டுனா, இந்த பணம் வந்துட்டுனா, என்ன உயர்த்திட்டாங்கன்னா, எனக்கு சம்பளம் கூடிட்டுனா, இன்கிரிமெண்ட் வந்துட்டுனா, லோன் வந்துட்டுனா, அப்படி நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரு திட்டம். ஆண்டவருடைய திட்டம் என்ன நீங்க காத்திருக்கணும். அதுதான் சொல்றேன். இச்சித்து நீங்க செலவழிக்கணும்னு விரும்பி நீங்க ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையை நிறைவேறும் என்று சொல்லணும். அதுக்கு நீங்க மாகப்பட ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்துக்கு வருவதை நீங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். ஆலயத்துக்கு வர்றவங்க வந்து பிரசங்கத்தை கவனிக்கணும். நானும் தான் வரமேட்டு நீங்க ஏனோ தானே என்ன செய்யக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது நீங்க கவனிச்சீங்கன்னா தான் அந்த வார்த்தை உங்களை கிரியை செய்யும். அவன் அருமையா இருந்தவன் இப்ப எங்க போயிட்டான்? அருமையா இருந்தா கூட பரவாயில்ல, சுதந்திரமா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கலாம். இப்ப எங்க போயிட்டான்? போர்த்திபார் பொண்டாட்டி பார்த்த பார்வை இவனுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? நீங்க அந்த சம்பவங்களை உங்க பாசிட்டிவ் பின்னாடி கேளுங்க. தெரியாதவங்க மற்ற நல்லா தெரிஞ்ச விசுவாசிகள்கிட்ட கேளுங்க. பைபிள் இருக்கு. ஆதியாகமத்துல 39, 38, 37 நீங்க வீட்டில் போய் வாசிங்க. தெரியாதவங்க வெளியே அடிமையா இருந்தா கூட என்ன செஞ்சுக்கலாம்? ஊருக்குள்ள நடந்தா கர்த்தர் யோசிப்போடு இருந்தாரு. இவன் எங்க போயிட்டான்? எப்படி இருக்கு? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆனா சிறைச்சாலை எப்படி இருந்தான்? சிறைச்சாலையில் போனா எல்லாரும் கைதியா இருப்பாங்க. சிறைச்சாலைக்கு போனா ஒன்னு விசாரணை கைதின்னு இருப்பான், இன்னொன்னு தண்டனை கைதின்னு இருப்பான். 2 பேருமே இருப்பாங்க. யாரா இருந்தாலும் தண்டனை கைதினா அவன் குற்றம் நிரூபணமாகி அவன் தண்டனை அனுபவிப்பான். விசாரணை கைதினா அவனுக்கு வாய்தா போட்டு கோர்ட்டுக்கும் சிறைச்சாலைக்கும் அணிஞ்சிட்டு இருப்பான். அதான் 2 சம்பவம். ஆனா அவங்க ராஜா மாதிரி இருந்தான். சிறைச்சாலையில் எப்படி இருந்தா சொல்லுங்களா? யாருன்னா கர்த்தர் அவனோடு இருந்தான். அவன் நம்மளை போய் முழுமுறுக்கல, உங்களை சொல்லல, என்ன மாதிரி சொல்லிக்கிறேன். நான் முன்னாட்கள் அப்படி வாழ்ந்து உண்டு. இப்ப அப்படி முழுமுறுக்கிறது இல்லை. இப்போ கர்த்தர் என்ன ராஜா மாதிரி வைத்திருக்கிறார். நான் ஏன் முழுமுறுக்கணும்? நீங்க அப்படி வரணும் என்பது தேவனுடைய சித்தம். யோவான் சுவிசேஷம் யாக்கோபுக்கு வரலாம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் நினைக்கிறேன். 12ஆம் அதிகாரம் இருக்கீங்க? வாசிங்க வாசிங்க. இருளில் இல்லாதபடிக்கு அவர் சொல்ற நான் எதுக்கு வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்கிறாரு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் அது பாத்திரமா இருக்கிறது சொன்னவர் ரட்சிக்கப்பட்ட பின்பு, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்பு அவர் சொல்றாரு நான் இந்த உலகத்திற்கு எப்படி வந்தாரா? ஒளியாய் வந்தாரா? அந்த ஒளியை வந்து இந்த ஜீவ ஒளிச்ச நீங்க வந்து வெளிச்சத்தை பெற்ற பின்பு உங்களுடைய செயல்கள் மாறணும். பெரியமானவர்களே, உங்களுடைய அடுப்பு அந்த பைப்படியில அது தெருக்குள்ள பக்கத்துல வீட்டுல யாராவது குப்பையை கொண்டு அவங்க வீட்டுக்கிட்ட போட்டுட்டா நம்ம விட்டுருவோமா என்ன? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சகோதரி என்ன இருந்துட்டாங்கன்னா எங்க வீட்டுக்கு பின்னால இங்க எல்லாம் மதப்படுத்துறாங்க. நாளை போட்டு குப்பை யாரோ போட்டுருக்காங்க, யாரும் போட்டான்னு தெரியல. அந்த பக்கத்தில் இருக்க சகோதரி வந்து நாங்க தான் போட்டு வச்சுட்டு என்னோட மனைவிட்ட கவனிங்க, என்னோட மனைவிட்ட என்ன செஞ்சுட்டாங்க? சண்டைக்கு வந்துட்டாங்க. எங்காவது எப்படி விட்டுருவாங்களா? அவங்க சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம், ஆனால் சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்க.
என்னையா நீங்க பேசுறீங்கன்னு போறாங்க. நான் கூப்பிட்டு எம்மாவா நம்ம ஊழியம் பண்றோம், நம்ம என்ன செய்யக்கூடாது. அதுக்கிடையில நான் அவட்ட பேசிட்டு இருக்கும்போது இவ சரியா உத்தரவு கொடுப்பான். மூடனுக்கு அவன் புத்தியினத்தின்படி உத்தரவு கொடுன்னு சொல்லியிருக்கு. ஒரு இடத்துல அதே அதிகாரத்தில் மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி நீ உத்தரவு போடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அவளை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள எதிர்த்து வீட்டுக்காரங்க மாட்டாங்க. அவங்க அந்த அம்மா அந்த ஏரியாவில் கொஞ்சம் என்னது வெயிட்ஸ், அவங்கள பேசக்கூடாது நீ. அவங்க ஒரு நாள் குப்பை எங்கேயும் போட மாட்டாங்க. நம்மை கொடுத்த சாட்சி புறஜாதியிலிருந்து வரக்கூடிய அதுதான் வந்துச்சு. இவ்விதமாய் வாசிங்க 5:16 மத்தேயு சுவிசேஷம். இவ்விதமாய் ஆண்டவர் சொல்றாரு, இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நம்மகிட்ட துருக்கிலே வரக்கூடாது. பிரியமானவர்களே, நாத்தனாரு மைனி அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி என்ன செய்யறதில்ல, விட்டு கொடுக்கறதில்ல, அறுத்துக்கிட்டு நிற்கிறது அப்படி சொல்லுவாங்க எங்கள் ஊரில். ஆனால் விட்டு கொடுக்க முடியும். விட்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் விட்டு கொடுக்கணும். அந்த சத்தியம் பிரியமாக அது உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கும், உங்களுடைய உயர்வு அதை தடுக்கும். நீங்கள் கொடுத்து பாருங்க, நீங்கள் கொடுத்து பாருங்க, மன்னிச்சு பாருங்க, நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்க. இதெல்லாம் சத்தியம் பிரியமானவர்களே. அப்பதான் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆண்டவர் சொல்றது, நான் ஒளியா வந்த என்ன பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்கக்கூடாது என்று சொல்கிறார். நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடக்கணும். இவ்விதமாய் மனுஷன் போட்டுட்டாரு. அதுல பரிசுத்தவான்கள் சொல்லல, நீதிமான்கள் சொல்லல. உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு கொடசம் கொடுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற, உங்களை முறுமுறுக்க வைக்கிற, உங்களை சாடி பேசுற, உங்களுக்கு எதிராக செயல்படுகிற அந்த மனுஷன் வச்சுக்கோங்களேன். அவங்க உங்களை பார்த்து சொல்லணும், இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன், இவர் கிறிஸ்தவர் என்று காண்கிறேன். இவர் இந்த விடுதலை ஜபத்துக்கு போனதுக்கு இவன் அப்படி பேசுறது இல்லை, அப்படி சொல்லணும். செய்கையில குணத்துல மாற்றம் வரலன்னா ஆசீர்வாதத்தை பெறுவது கடினம். பிரியமானவர்களே, இச்சித்து கேட்கக்கூடாதா? எப்படி கேட்கக்கூடாதா? பேராசையில கேட்கக்கூடாதா? தேவைன்னு கேட்கணும். பிரியமானவர்களே, எவ்வளவு அழகா ஆர்டர் கெயிட் பண்றாரு பார்த்தீங்களா? எவ்வளவு அழகா நம்ம நடத்துறாரு பார்த்தீங்களா? நம்ம மேல அவர் வச்சிருக்கிற அன்பு. பிரியமானவர்களே, இந்த யோசிப்பு வரலாம். இப்போ எங்க போயிருக்காரு? பார்வை பார்த்து இப்போ வந்து ஒரு வீட்டில இருந்து சிறைச்சாலைக்கு போயிட்டாரு. கர்த்தர் அவனோடு கூட அவன் அங்க ராஜாவா இருந்தான், சிறைச்சாலைக்குள்ள தலைவனா இருந்தான். அந்த அதிகாரி எல்லா பொறுப்பு இவங்க என்ன செஞ்சுட்டாரு, இவன் அங்க ராஜாவா இருந்தான். நான் சொல்ல உங்களுக்கு வழக்குதா? சிறைச்சாலையில ஒரு மனுஷன் எப்படி இருந்தான்? ராஜாவா இருந்தான். காரணம், அவன் கர்த்தரை சார்ந்து இருந்தான், அவன் உண்மையா இருந்தான், அவன் கர்த்தரை நம்பி இருந்தான். பிரியமானவர்களே, சிறைச்சாலைக்குள்ள அவன் ராஜாவா இருந்தான். அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவன் கூட இருந்தவன் 2 பேர் சொப்பனம் கண்டாங்க. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான். அதில் ஒருத்தன் அவன் சொன்ன மாதிரியே 2 பேருக்கும் நடந்துச்சு. ஒருத்தன் இருந்தா, ஒருத்தன் சேர்த்துட்டான், தூக்கு போட்டாங்க, ராஜா கொண்டுட்டார். ஒருத்தன் இருக்கிறான். அந்த ஒருத்தன் வெளியே போகும்போது, சிறைச்சாலையை விட்டு அவன் வெளியே போகும்போது சொல்றான், எப்பா நீ என்னை மறந்துடாத, உனக்கு வாழ்வு வரும்போது நீ என்ன செஞ்சுக்கோ. உங்களுக்கு வாழ்வு வரும்போது, உங்களை தேவன் உயர்த்தும் பொழுது நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள, ஆமாம் உங்களுக்கு உங்களை நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். ஒரு வேளை உதவி செய்ய மாட்டா, வசதி இல்லாத இருந்தா இயேசுவை பற்றி சொல்லுங்க. அது நீங்கள் செய்கிற மாபெரும் உதவி. நான் கண்டுட்டேன் என் ஆண்டவரை, நான் பெற்றுக்கொண்டேன் என் தேவனிடத்தில் ரட்சிப்ப, நான் பெற்றுக்கொண்டேன் இந்த விடுதலைய உனக்கு சொல்றேன் அப்படின்னு நீங்க என்ன செஞ்சிருங்க, சொல்லுங்களா. என்ன செய்யணும்? சொல்லணும். பிரியமானவர்களே, நாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் அது போதாது என்று. ஆகவே உங்களோடு பேசுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எங்களுக்கு தெரியாதா, எங்க பாஷை சொல்லலையா அப்படின்னு நீங்க என்ன செய்யாதீங்க, சொல்லுங்களா. இன்னும் செய்யணும். நீங்க இன்னும் அதிகமா சொல்லணும். நன்றி மறக்கக்கூடாது. வேதம் நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருக்கிற கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க.
3:15 தேவ சமாதானம். ஆமாம், நம்ம இதயத்தை தேவ சமாதானம் ஆகணும். இப்போ அதுக்குள்ளே போனால் ரொம்ப நேரம் ஆகிடும். நம்ம இதயத்தை யார் ஆடுறா, நீங்கள் தான் அதை முடிவெடுக்கணும். யாருக்கு இடம் கொடுக்குறீங்களோ அவங்க தான் ஆடுவாங்க. தேவ சமாதானம் ஆடுமானால் ஆளுக்கள் இதற்கென்று உங்களை ஒரே செல்லம் அழைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் சொல்றது நன்றி என்று உள்ளவர்களாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்றார் கொலோசி சபைக்கு எழுதுறாரு. இப்ப நீங்க மறந்துடாதீங்க, உங்களுக்கு தேவன் செய்த உபகாரத்தை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க. எந்த கைமாறும் செய்ய முடியாது. அவர் நம்முடைய ஜீவனை காப்பாற்றுகிறார். உங்க நாலேஜுக்கே தெரியாது, அது நம்ம அறிவுக்கே எட்டாது. எத்தனையோ ஆபத்துல உங்களுக்கு தெரியாமலேயே ஆண்டவர் உங்களை காப்பாற்றி இருக்கிறார். அவருக்கு காப்பாற்றுறா நீங்க நம்ம ஜீவனோடு இருக்க முடியாது. தெரியாம கொரோனா வந்தது, அநேக பேர் என்ன செஞ்சிட்டாங்க, மறித்துட்டாங்க. நம்ம கூட இருந்தவங்க, நண்பர்கள், உறவினர்கள் பக்கத்துல. எனக்கும் கொரோனா வந்துச்சு, என்ன ஆண்டவர் ஜீவனோடு வைத்து விட்டார். ஆகவே இன்னைக்கு உங்கள் மத்தியில் வந்து தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். எனக்கு இன்னும் இருக்கு, ஊழியம் பண்றதுக்கான காலத்தை வச்சிருக்கிறார். அதனால என்ன ஜீவனோடு எதிர்ச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். 2 வருஷமா அந்த பையன் மறந்துட்டான். நன்மையை பெற்றாங்க. அவன் ராஜாவாக இருக்கும்போது அதில் சொப்பனம் கட்டி சொல்லும் போது எல்லாத்தையும் கேட்டவன் எத்தனை வருஷமா மறந்துட்டானா. நான் இவ்வளவுக்கு 2 வருஷம் பின்பு எத்தனை வருஷம் மறந்தவங்க தெரியல. ஒரு 2 வருஷம் வச்சுக்கிடுவோமே. 2 வருஷம் கழிச்சு பார்வோன் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. இவன் ஏற்கனவே சொப்பனம் கண்டிருக்கான். உள்ள இருக்கிற யோசிப்பு சொப்பனக்காரன் பேர் உள்ளவன். எப்படி வந்துருங்க, எல்லாம் சொப்பனம் தான். இப்போ உங்களுக்கு திருப்பத்தில் சொப்பனம்னா வரலையே, பிரச்சனத்தை கவனிக்கிறீங்கல்ல. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமா, உள்ள இருக்கிறவன் பேரு சொப்பனக்காரன் வச்சிருக்காங்க. உள்ள இருந்து வெளியே போனவன் சொப்பனத்தை கேட்டு சொப்பனம் கண்டு சொப்பனத்துக்கு பதிலோடு வெளியே போனவன். இப்ப ராஜாவுக்கு சொப்பனம் வந்துட்டு, பார்வோனுக்கு. இப்பதான் இந்த சொப்பனை கண்டவனுக்கு ஞாபகம் வருது. ராஜாவுக்கு அந்த சொப்பனத்தை யாரும் விளக்கி சொல்ல முடியல. ராஜாவுக்கு நான் எதுக்கு தான் வந்திருக்கிறேன் அந்த சம்பவத்துக்கு, நீங்க நிச்சயத்தும் பெறாமல் இருக்கீங்கன்னு நம்ம சொன்ன வாசித்தோம் இல்லையா. அதுல உள்ள விளக்கத்தை சொல்றதுக்கு இவ்வளவு சம்பவம் எடுக்க வந்திருக்கு. வெறுமனை சொல்லிட்டு போனா நீங்க வார வாரம் சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். நான் டக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். நீங்க நிறைய பேர் வார வாரம் சர்ச்சைக்கு என்ன செய்யறது இல்லை, வர்றது இல்லைன்னா நம்மளுக்கு விளக்கமா சொல்லணும். அவன் யோசிப்பு கூட ஆண்டவர் இருந்தார், அவன் அடிமையா இருந்தான், இப்போ சிறைச்சாலையில் இருக்கிறான். சொப்பனத்தை ஒருத்தனுக்கு விளக்கம் சொல்லியிருக்கான், அவனும் மறந்து நன்றி கேட்டு அடிச்சுட்டான் இருந்துட்டான். இப்போ பார்வன் ராஜாவுக்கு சொப்பனம் வந்துட்டு அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் பார்வன் ராஜாக்கு வேலை செய்யறான். அவனை பத்திரக்காரங்க, அவன் ராஜாவுக்கு ஜூஸ் போட்டு கொடுப்பான்னு நினைக்கிறான். அவனுக்கு இப்போ ஞாபகம் வருது, நான் செய்த தவறு எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ராஜாவே, சிறைச்சாலையில் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியும். அவனை கூப்பிட்டு வந்தா அவன் என்ன செஞ்சிருவான், அர்த்தம் சொல்லிடுவான்னு ராஜாவுக்கு நாலேஜுக்கு போகுது. முதலமைச்சருக்கு சீட்டு போகுது. முதலமைச்சருக்கு பதில் இப்போ ஆகா நம்முடைய சொப்பனத்துக்கு ஒருத்தன் பதில் சொல்ல இருக்கான்னு அவங்களுக்கு என்ன வந்துடுது, சந்தோஷம் வந்துடுது. இப்படி இருக்கட்டும். நம்ம யாக்கோபுல படித்தோம், நீங்கள் இச்சித்தும் பெறாமல் இருக்கிறீர்கள், அதுக்கு பேர் பேராசை. என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இவன் ஜெயிலுக்கு உள்ளே போனான். பொத்திபார் வீட்டில் இருந்தான். பொத்திபார் வீட்டில் ஜெயிலுக்கு போனான். நல்லா கவனிங்க. ஜெயிலுக்கு போன உடனே 40 நாள் உபவாசம் இருங்க, ஜெபிங்க, கேளுங்க, தப்பு இல்லை. எப்படி நம்ம கேட்கணுமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. வீடு இல்லையே, என் பிள்ளைக்கு கல்யாணம் முடியலையே, எனக்கு குழந்தை இல்லையே, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். சொல்றீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன தேவை இருந்தாலும், என்ன வந்தாலும், எது நடந்தாலும் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் விடாம பிடிச்சு அடம்பிடிச்சு கேளுங்கன்னு இருக்கிறா. இடைவிடாம ஜெபம் பண்ணணும். அது நீங்க மற்றவங்களுக்காக சேர்த்து ஜெபம் பண்ணணும். தேவனோட ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க நல்லது. ஆனா அடம்பிடிச்சு என்ன செய்யக்கூடாது, சொல்லுங்களா, ஜெபம் பண்ணணும். ஆனா அவர் சொல்றாரு, அந்த ஜெபமே ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு. ஒரு சம்பவத்தை ஒருத்தருக்கு சொல்லணும்னா என்ன வழி சொல்லணும், தெரியப்படுத்தணும். எப்பா நான் சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற தகவலை நான் எத்தனை வாட்டி சொல்லலாம்,
தகவல் சொல்லணும். அதனால நம்ம எத்தனை மணி சொல்றோம், எனக்கு வீடு வந்துடணும். கேளுங்க கேளுங்க கேளுங்க, ஆண்டவர்கிட்ட நீங்க எல்லாம் கேட்கலாம், உங்க ரைட்ஸ், அது உங்களோட உரிமை. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது அதை நீங்க கேட்கணும். இந்த யோசேப்பு 40 நாள் ஃபாஸ்டிங் போடுறான் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். நம்மளுக்குள்ள பேசணும். சிறையிலிருந்து வெளியே வரும் வரை நான் சாப்பிட மாட்டேன் என்று யோசேப்பு சொல்லி இருந்தா, அவன் சொல்லல. அவன் நல்ல பையன், தேவன் நடத்துவதற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். நீங்க உபவாசம் போடுங்க, 40 நாள் இல்லை 60 நாள் இல்லை, சாப்பிடாம போடுவீங்க, அது பற்றி பிரச்சனை இல்லை. தேவனோடு கேளுங்க, ஜெபிங்க, அதுக்கெல்லாம் நான் எதிரானவன் கிடையாது. அவன் மட்டும் 40 நாள் நான் வெளியே வர வரைக்கும், சிறையில் இருந்து வெளியே வரும் வரை நான் உபவாசிப்பேன் என்று சொல்லி அவன் இருந்து அடம்பிடிச்சு வெளியே வந்திருந்தா, எம்எல்ஏ வீட்டில் இருந்து அடிமையாக தான் செத்துருக்கணுமே ஒழிய இன்னொரு வீட்டுக்கு போனாலும் அவன் அடிமையாக தான் இருந்திருப்பான். உங்களுக்கு இப்போ புரியும். அவன் ஆண்டவர்கிட்ட அடம்பிடிச்சு 2 வருஷத்துக்கு முன்னாலே நான் சிறைக்கு போனேன், 40 நாள் வெளியே வந்துட்டு எனக்கு விடுதலை வேணும்னு கேட்டிருந்தா அந்த ஊர்ல அவன் சுதந்திரம் வாழ முடியாது. அவன் அடிமையாக தான் இருக்கணுங்க. அவன் அடிமையாக வந்தவன். பொத்திபார் வீடு இல்லைன்னா சாத்திபார் வீட்டுக்கு போகணும், சாப்ட்வேர் பண்ணையா வீட்டுக்கு போகணும், அல்லது ஓய்பெற்ற ஆசிரியர் இருந்தால் அவனுடைய மாமனார் வீட்டுக்கும் அடிமையாக இருக்கணும். ஆனால் அவன் அப்படி செய்யலை. அவன் இச்சித்து கேட்கல, அடம்பிடிச்சு கேட்கல, ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் ஜபத்தினாலும் தெரியப்படுத்திட்டு முறுமுறுக்காம இருந்தான். பிரியமானவர்களே, 2 வருஷம் மறந்துட்டான். 17 வயசுல அவனுக்கு உள்ளப்பட்டுப்பாங்க. ஆடி வச்சுட்டு இருந்தான் வேதம் சொல்லுது. 17 வயசு கிட்டத்தட்ட கொஞ்ச நாட்கள் தான். 30 வயசுல அவன் உயர்த்தார் ஆண்டவர் ராஜாவா. பார்வனுக்கு இடையா கொண்டு வந்துட்டாரு. இப்ப அவன் அடிமையா போடுறது சிறப்பா இருக்குமா? சிறைச்சாலேருந்து வெளியே வந்தா அடிமையா இருந்திருப்பானா? ஃபாஸ்டிங் போட்டு போக நீங்க உதாரணத்துக்காக சொல்றேன். ஆண்டவர் அவன் அப்படி விடல, அடம் பிடிச்சா. புரியுதா நான் பேசுறது? விளங்குதா உங்களுக்கு? நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டா உங்க இஷ்டப்படி கேட்டா நீங்க கொஞ்சமா கேட்பீங்க. உங்க அறிவு, நம்ம அறிவு குறைவுள்ளது. அவரா தந்தாருன்னா அது சிறப்பா இருக்கும். நீங்க ராஜாவா இருப்பீங்க. ஒரு தகவலுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. இளையவன் என்ன செஞ்சா, என் ஆஸ்தியை அவன் பிரித்து கொடுக்கப்பான்னு சொல்லிட்டு ஆஸ்தியை பிடிக்கிட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டார். வேதம் சொல்லுது அவன் தூர தேசத்தில் போய் அந்த ஆஸ்தியை செலவழிச்சான்னு சொல்லுது. துன்மார்க்கமாய் செலவழித்தாங்க. ஆனால் அவன் அண்ணங்காரன் வர சொல்லுவான். அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். அந்த இதுக்குள்ள போனது நேரம் ஆகிடும். நான் திரும்பி வரும்போது எழுதுமா சொன்னா, நான் ஆண்டவருக்கு வாசிக்கிறேன். லூக்கா கடைசி பகுதி. இல்லை அவன் புத்தி தெளிஞ்சு 16, 17 வாசிக்கலாம். லூக்கா 15 வாசிங்க. சாரி, மன்னிக்கிறோம், 14 வாசிங்க. உங்களுக்கு புரியும். எக்கச்சக்கமான பணம் எட்டு போயிருக்கான். சொத்து எல்லாம் பிரிச்சு ஆஸ்தியை வாங்கி போயிட்டான். எல்லாத்தையும் செலவழிச்சுட்டான். இப்போ இந்த பஞ்சம் வந்துட்டு, கேஸுக்கு பெரிய பஞ்சம் வந்துச்சு. அப்பா காசு இல்லாம போயிட்டு சரி அப்பா வீட்டை எத்தனையோ வேலைக்காரங்க இருந்தாங்க. வேலைக்காரங்கன்னா டெம்பரவரி இல்லை, பெர்மனன்ட் ஜாப். டெய்லி வந்து போவாங்க. அவங்க நிலையான ஒரு நல்ல வேலை. அடிமைன்னா அங்கேயே தங்கி இருப்பாங்க. அப்போ நல்ல பொசிஷன் அவங்க அப்பா இருந்திருக்காரு. நிறைய ஆஸ்தி இருக்கு. நல்ல உயர்வான உயர்கூட மனிதர்கள் வந்து அவனுக்கு சோறு போடுறதுக்கு அந்த ஆள் இல்லை. அவன் அப்பா வீட்டில் வேலைக்காரங்க பூர்த்தியா சாப்பிட்றாங்க. அவனுக்கு அந்த சோறு கூட கிடைக்கல. அவனுக்கு அப்பதான் புத்தி வருது. புத்தி தெளிந்த போது இதுல கூலிக்காரன் சொல்றான். வேலைக்காரன் கூலிக்காரனா அடிமை. இல்ல கூலிக்காரனா இந்த முக்கள் படிப்பாங்கல்ல, ஏதாவது ஜங்ஷன்ல இவங்க பெரிய ஆளு சித்தாதான் இருக்காங்க இல்லையா, டெய்லி போய் கூப்பிடுறது கூலிக்காரன். வேலைக்காரன்னா உன்னை இருக்கிறவங்க நிரந்தரமா. கூலிக்காரன் டெய்லி வேலைக்கு எவனையா வந்து கூப்பிட்டா அவனுக்கே எங்க அப்பா சாப்பாடு போடுவாரு. ஆனா அவனுடைய பிள்ளை நான் எப்படி இருக்கிறேன்? நானா கீழ்படியா? அப்ப சொல்லிப்பாரு, போவாதடா, இது செய்யாதடா, நல்லா ஜோம் பண்ணுங்க, சர்ச்சைக்கு வாங்க, நினைச்சிருப்பாங்க. டெய்லி பைபிள் படிக்கணும்.
வீட்டில் பாட்டு படிச்சு ஜோம் பண்ணோம். இதெல்லாம் நினைச்சது இல்லை, கடைப்பிடிக்கிறது நேரம் இல்லை. பிடித்த நாங்கள் முயற்சி பண்ணுறோம். என் பையன் லேட்டாக தான் வருவான். அவன் வந்து நைட்டு. ஆமாம், உற்சாகப்படுத்தினா பிள்ளைங்களாம் இப்போ அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்களை தட்டி கொடுத்து விவரத்தை சொல்லி, அம்மா உனக்காக காத்திருக்கேன், நீ சீக்கிரமாக வாங்க. பெண்கள் நினச்சா பிள்ளைகளை கொஞ்சம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இருப்பாங்க, இப்போ உள்ள ட்ரெண்டிங் பாய்ஸ்னால் அப்படி தான் இருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. வாசிமா. நான் எழுந்து இப்போ அறிவு வந்து நான் இப்போ எங்கள் அப்பாட்ட போய், தகப்பனே பாவம் செஞ்சுட்டேன். அவன் சொல்றான் பாருங்க, அவன் ஸ்டேட்மெண்ட். அதான் நீங்க கேட்டா கம்மியா கேட்பீங்க. உங்க அறிவுக்கு நான் வேலைக்காரனா இருக்கிறேன், நான் கூலிக்காரனா இருக்கிறேன்னு நீங்க சொல்லுவீங்க. அவர் சொல்றான், நான் என் தகப்பனத்துல போய் சொல்லுவேன், ஆண்டவரே நான் படத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சுட்டேன். இனி உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய புத்திரன் என்று சொல்வதற்கு என்ன இல்லை, தகுதி இழந்துட்டேன். அடிமை மாதிரி நான் வச்சுக்கொள்ளுங்கிறான். அப்படின்னா விடத்துக்கு டெய்லி என்ன கையும் சாப்பாடு. இவனுடைய அறிவுக்கு தான் சொல்லணும். நீங்க கேட்டா உங்க அறிவுக்கு தான் கேட்பீங்க. யோசிப்பு நான் ராஜாவோட ஒரு நாளாக ஜோம் பண்ணிப்பான்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. ஆனால் அவன் ஜோம் பண்ணிப்போம், உங்களுடைய சித்த என்னுடைய வாழ்க்கை நிறைவேறட்டும்னு. ஆண்டவற்றை நீங்க சித்த நிறைவேற கேட்டீங்கன்னா உங்க குடும்பத்தில் நீங்க ராஜாவாக இருப்பீங்க. உங்களுடைய உறவுகள் மத்தியில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்க தெருவுக்குள்ள நீங்க தான் யாரு சொல்லுங்களா? ராஜா, நீங்க தான் ராணி. ஆனா அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா உங்க இஷ்டத்துக்கு கேட்கக்கூடாது, அவர் இஷ்டத்துக்கு விட்டுறணும். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க வந்து 1000 ரூபான்னு கேட்டா, ஒரு உதாரணத்துக்கு ஏன்டல ஆண்டவர் போய் நீங்க 1000 ரூபான்னு கேட்டா அந்த தொகையை தான் கேட்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு 10,000 ரூபாய் நிர்ணயம் பண்ணி வச்சுட்டா, லட்சம் ரூபா, கோடி ரூபா. புரிவதற்காக சொல்றேன். நம்ம கேட்டா அவரா தந்தா புரியுதா? உங்க தேவைக்கு மிஞ்சி கொடுப்பாங்க. எங்கேயுமே தேவன் தட்டுப்பாடுல வைக்கல. ஆண்டுடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். அது அறிந்தவங்க சங்கீதக்காரன் சொல்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னான். அந்த ஆண்டவர் உச்சிதமான கோதுமையினால் கண்மலை தேடினால் உணவு இருக்கிறார். கொல்லாப்பவங்களுக்கு நேரிடாதுன்னு மாதவங்க கூடாது என்ன செய்யாது, வசனமெல்லாம் தெரியும். ஆனா நம்பதுக்கு அது எப்படி இருக்கு, கடினமா இருக்கு. வாழ்ந்து 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 மறித்தவர்கள் உண்டு பிரியமானவர்களே, தேவனுக்காக நம்மளால என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. யாத்திராகமம் 15:26 வாசிங்க. எப்படி கேட்கணுமா? நம்ம எப்படி கேட்கிறோம்? சர்ச்சைக்கு வந்தா போதும். இங்க வந்ததுக்கப்புறம் தான் மற்ற வேலைலாம் செய்வோம். இங்க வந்ததுக்கப்புறம் தான் ஆமா பேசுறது. அவர் சொல்றாரு, நீங்க கவனமா கேட்கணுமா. நான்லாம் எங்க சர்ச்சில் நான் இருக்கும்போது என்னோட 10 வயசுல இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சது 11 வயசு. 91 இருந்து நான் பசங்களை வந்து ரொம்ப ஆர்வமா கவனிக்க ஆரம்பிச்சேன். 78 பிறந்தேன், இப்போ 49 பிறந்தது. 11 78னா 91 13 வயசு இருக்கும். அதுல இருந்து நான் பிரசங்கம் பண்ணும்போது எல்லா பிரசங்கத்தையும் அதை எண்ணிடலாம். நான் சரியா கவனிக்கல அல்லது நான் அப்படியே போவேன். அந்த மாதிரி நாட்களை என்ன செஞ்சிடலாம், விரல்களில் எண்ணிடலாம். பெரியமான அப்போ சர்ச்சுக்கு போகாத நாட்கள் அப்படிதான் எண்ணிடலாம். ரொம்ப முடியலன்னு தான், உடம்புக்கே முடியலன்னு தான். அது நம்ம அதான் நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்துவதற்கு சமம். நீங்கள் வரணும், நீங்கள் சர்ச்சுக்கு சீக்கிரமாக வரணும். எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு சொன்னால் நீங்களாம் அதிர்ச்சி ஆகிடுவீங்க. தூத்துக்குள்ள இப்போ இல்லை, 78க்கு முன்னாலே நான் பிறந்தே இப்போ 50 வருஷம் இல்லை. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் 11 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? ஆமாம், 11 பேருக்கும் ஆரோக்கியமாக 2 பேர் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். எங்கள் அப்பா எத்தனை பேருமா சர்ச்சுக்கு போவாங்க? 9 மணி சர்ச்சுனா 9 மணிக்கு சர்ச்சுனா காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆகாதுங்க. பிரசங்கம் 10 மணி தானே, 10:30 தானே, ஒரு 10:45 இருக்கும். என்ன செய்வோம்? ஆசீர்வாதம் வேணுமா? ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கணுமா? பிரியமானவர்களே, ஆண்டவர்
நியமித்த அந்த நேரத்துக்கு முன்னதாக நீங்க வந்துடணும். 8:45 எங்க அப்பா கிளப்பிடுவாங்க. எங்களை வரிசையா உட்காந்துருக்கோம், ஸ்டெப் ஸ்டெப்பா. எப்படி இருக்கும் பாருங்களேன். இந்த பக்கம் பெண்கள், இந்த பக்கம் ஆண்கள்னு எங்களுடைய குடும்பம் ரொம்ப தீவிரமான. எங்க அப்பா கிறிஸ்தவர். நாங்கள் அப்போ தூத்துக்குள்ள எங்க அப்பா எப்படி சொல்லுவாங்க, தீவிரமான கிறிஸ்தவர். முதல் ஆளை வந்து நிற்பாரு. எங்கள் அப்பா சர்ச்சில் ஜோம் பண்ணு. எங்கள் அப்பாவுக்கு அப்படி ஒரு மாதிரி ஆயிரும். சர்ச்சில் அங்கே ஒவ்வொருத்தராக ஜோம் பண்ணுவாங்க. அப்படி அதில் எங்கள் அப்பா முதல் ஆளாக ஜோம் பண்ணு நினைப்பாங்க. இல்லைன்னா அந்த 4 பேர் 5 பேர் ஜோம் பண்ண வாய்ப்பு இருக்கும். எப்படியாவது ஜோம் பண்ணிடணும். பெருமைக்கு இல்லை, எந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தணும். சர்ச்சில் எதையாவது பங்கு பெறணும். ஆயத்துக்குள்ள வேலையில் எதையாவது செய்யணும். என்ன முடியுமோ பங்களிப்பு இருக்கணும். ஆலயத்தில் உள்ள காரியங்கள் நமக்கு எப்படி இருக்கு, அதை ஐயா பார்த்துக்குவாங்க, பாஸ்டரமா பார்த்துக்குவாங்க. என்ன தப்பா பேசிட்டோம், மனசு பார்க்குறீங்க எல்லாரும் சரியா. நம்மளுக்கு இந்த தம்பி வீட்டில் ஃபங்க்ஷன்னா எத்தனை மணிக்கு போய் நிற்பீங்க? நல்ல பிரியமான தம்பினா இருந்தால், தம்பிக்கு நமக்கு ஆவலைன்னா கரெக்டாக அந்த பாயிண்ட்ல போய் நிற்போம். ரொம்ப தம்பி தம்பி நாளைக்கு நம்ம பொண்ணு வச்சிருக்கோம், இவன் தான் வரணும் தாய்மாமாக்கு, அப்படின்னா அப்படின்னா எப்படி போய் நிற்போம்? 2 நாளைக்கு முன்னாடியா? எப்படியோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போய் என்ன செஞ்சிருவோம். ஆனால் ஆண்டவரை தேட வர்றதுக்கு ஐயா 6:30க்கு சொன்னாங்க. 8:15 பிரசங்கியார் வருவார். இல்லை 6:30 தான் மெயினுங்க. அப்போ நம்ம ஒரு 8 மணிக்கு போனால் 6:30 போய் என்ன செஞ்சிடலாம். பிரமாதமாக இருந்துச்சு உங்கள் ஆராதனை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு மட்டும் என்ன செய்யும், அதுக்குள்ளே எப்படியாவது வச்சுக்கணும். உங்களுடைய முயற்சியை பாராட்டுறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் முயற்சி இவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் புரியுதா நம்ம சொல்றது? 6:30 மணினா 6:25க்கு நீங்கள் வந்துடுங்க. உங்களுக்கு வெற்றி பிரியமானவங்க, உங்களுக்கு தான் ஜெயப்படி. உங்கள் சத்தத்தை கேட்பாங்க. அவனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் எடுக்கப்படுவதில்லை. அப்படியா? நான் என்ன அர்த்தம்? நான் ஒரு தேவை மத்தியில் இருக்கிறேன், நான் ஒரு கடன் பிரச்சனை சிக்கி இருக்கிறேன், ஒரு பாவத்தில் விழுந்திருக்கிறேன், விட முடியாத ஒரு பாவம், எரிச்சல் இருக்கு, எனக்கு கோபம் இருக்கு, வாயத்தோட நான் போய் பேசியிருந்தேன், ஏதோ ஒரு பிரச்சனை, தரித்திரம் இருக்கு. ஆண்டவர் சொல்றீங்க, நம்புறீங்களா? வெட்கப்படுவதில்லைன்னா உங்களுடைய தேவை சந்திக்கப்படும். அதான் அர்த்தம். விடுதலை உண்டு, வெற்றி உண்டு, அதுதான் என்னுடைய அர்த்தம். வெட்கப்படலைன்னா என் கடற்கரை வீட்டு வாசலுக்கு வந்து எனக்கு அது வெட்கம் தானே. அப்ப நான் சரியான நேரத்தில் அழைச்சிட்டா தேவன் சந்திப்பா. போத்திபார் வீட்டுல இருந்து சிறைச்சாலைக்கு போயாச்சு. இப்போ சொப்பனை கண்டவன் என்ன செஞ்சுட்டான், போய் சொல்லிட்டான் ராஜாட்ட. ராஜா அவளை அனுப்பி அவனை கூப்பிட்டு எனக்கு அடுத்தபடியா வச்சுட்டார். ராஜாக்கு அடுத்தபடியா வீட்டில் அந்த சம்பவங்கள் பின்னாட்களை பார்க்கலாம். எப்படி வந்துச்சு இந்த உயர்வுக்கு? யோசேப்பு எந்த முயற்சியும் பண்ணல. அதனால நீங்க வீட்டில் உட்காந்துறாங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த வேலையை நீங்க சரியா செய்யுங்க. அது எந்த வேலையா இருந்தாலும் உங்க உயர்வு உங்களை தேடி வரும். பிரியமானவர்களே, கட்டளை எங்க இருந்து நமக்கு பிறக்கும்? பரலோகத்தில் இருந்து பிறக்குமா? யாக்கோபு 1:17 பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகும். உங்களுக்கு தேவைகள் பூமியில் இல்ல. என் பிள்ளைக்கு கொண்டு போய் கொடு என்று பார்வோனுக்கு கட்டளை கொடுத்தது தேவன். அது பரத்தில் இருந்து ஒரு ஆர்டர். உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். நீங்க விசுவாசிக்கணும். நீங்க என்ன செய்யணும்? நம்பணும். பிரியமானவர்களே, பைபிள் அநேக பேர் நம்பி இருக்கிறாங்க. நீங்களே யோசித்து பாருங்களா. உங்களை நீங்க பாதுகாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா முடியாது. பாதுகாக்கிறவர், நம்மளை நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் சொல்றார். சங்கீதம் 34:17-18 வாசிங்க. நீதிமான்கள் கூப்பிடும்போது நீங்க விசுவாசித்தீங்கன்னா நீங்க நீதிமான். அப்படி ரத்தத்தினால் கழுவப்பட்ட அத்தனை பேரும் நீதிமான் தான். அது ரொம்ப 5 இருக்கு, நீங்க படிக்க வேண்டாம். ஆமா, விசுவாசத்தினால நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சொல்றான் சங்கீதக்காரன், நீதிமான்கள் கூப்பிடும்போது ஆண்டவர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆமாம், பிரியமானவர்களே, நம்பணும். எத்தனையோ பிரச்சனை நமக்கு வந்திருக்கும். ஆமாம், அதெல்லாம் தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். அந்த பிரச்சனையில விடுதலை வர முன்னாடி நம்ம இருந்த இருப்பு இருக்கு இல்லையா, நம்ம மனநலம் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செஞ்சிருவோம்?
புரியுதா? ஒரு பிரச்சனையின் மத்தியில விடுதலை கிடைக்க முன்னால நம்ம அந்த தாகத்தோடு, எதிர்பார்ப்போடு, வாஞ்சையோடு, விசுவாசத்தோடு நம்ம எப்படி தேவனுக்கு உண்மையா வாழணும் விரும்பி அப்படியே ஜெபிச்சுட்டோம்ல, அதே மாதிரி எல்லா நாளும் இருக்குமா? இருக்க மாட்டோம். அது அப்படி கொஞ்சம் முடிஞ்ச உடனே, ஃப்ரீயான உடனே, பிரச்சனை சால்வ் ஆன உடனே நமக்கு என்ன வந்துடுது? என்ன வந்துடுது? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஸ்தேவன் சொன்னா, வணங்கா கருத்துள்ளவர்கள். அந்த மனுஷனும் மறந்துடுறாங்களா? தேவன் எனக்கு உதவி செஞ்சார், ஏந்தினார், தாங்கினார், தப்புவித்தார், நடத்தினார், பாராட்டினார், என்னை சீராட்டினார், எனக்கு உதவி செய்தார், என்னை ஆதரித்தார். ஆனா அதை எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன்? மறதி வருமோ? நன்மைகளின் நாயகன் அவர், பிரியமானவர்களே. நம்முடைய நீதி நிமித்தம் நமக்கு அவர் உதவி செய்யலையா? தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம், உங்க வீட்டில் போய் வாசிங்க. ஆண்டவர் நம்ம மேல வச்ச இரக்கத்தினால் நமக்கு உதவி செய்தார். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்ம அவர் உயிர்ப்பித்தார். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மை வைத்த தமது மிகுந்த அன்பினாலே நம்மை காப்பாற்றி வழிநடத்தி வந்திருக்கிறார். நீதிமன்றம் கூப்பிடும் போது கேட்பாரா? நீங்க இச்சித்து கேட்கக்கூடாது, தேவையில்லாத யாக்கோபுக்கு வாங்க. 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 2 வாசிங்களா? நீங்கள் இச்சித்து உங்களுக்கு கிடைக்கவில்லை, இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்கள் அவட்ட வந்துட்டு அவட்ட இருக்கு, அங்க இருக்கு, இவ வாங்கிட்டா, அவன் வாங்கிட்டா, நானும் வாங்கியே ஆகணும் அப்படிலாம் நீங்க என்ன செய்யுங்க? உங்க தேவைக்கு தான் தேவன் என்ன செய்யணும்? கேட்கணும். எதுவா இருந்தாலும் தேவன் தருவார், அவரால் கொடுக்க முடியாதா? எந்த காரியமும் கிடையாது பிரியமானவர்களே. எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் சொல்கிறாரா? பொறாமை உள்ளவர்கள் என்றும் அறியப்படாமல் போகிறீர்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே சிந்திக்கிறதில்லை. அடுத்து சொல்றாரு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறீங்க, உங்கள் இச்சைகளை, உங்க விருப்பத்தை, உங்களுடைய சுயாதீனத்தை நான் கேட்டேன், நான் வாங்கிடுவேன் அப்படின்னு நினைச்சு நீங்க நினைச்சிருக்கீங்களா? நிறைய ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்களா? தகாத விதமாக செலவழிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். விண்ணப்பமே தகாத விதமா பண்ணுறோம் என்று சொல்லுகிறார். தகுதியான விண்ணப்பம் பண்ணணும். நீங்க நியாயமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை அவர் சிறப்பாய் தருவார். நீங்க 5 ரூபாய் கேட்டா, ஒரு உதாரணத்துக்கு 5 லட்சம் கூட ஆண்டாலும் கொடுக்க முடியும். காசா இருக்கிறனால சொல்றேன். நீங்க வீடு சின்னதா 500 ஸ்கொயர் ஃபீட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு 5000 ஸ்கொயர் ஃபீட்ல கொடுக்க முடியும். அதுக்கு பாத்திரமா நீங்க நடக்கணும். பிரியமானவர்களே, நன்றி என்ற உள்ளவர்கள நீங்க வாழணும். நீங்க கோபப்படக்கூடாதுன்னு சொல்றாரு, சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றாரு, வீண் வார்த்தை பேசக்கூடாது என்று சொல்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கணும். என்னை தள்ளி என் வார்த்தையை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48 வாசிங்க. யோவான் 12:48. 12. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை, ஆமா, நியாயம் இருக்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொல்லிய வசனமே கடைசி நாள். அவருடைய வார்த்தையை தள்ளுறதுன்னா, இங்க பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தை, வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கு இல்லையா, இதை நீங்க நம்பாம கீழ்ப்படியாம இருந்தா அவரையே தள்ளும் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நீங்க பின்பற்றி நடக்கணும், கீழ்ப்படியணும், நீங்க விசுவாசிக்கணும், அவரை நீங்க சார்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு சகாயராக இருப்பார். எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக வந்தாலும் ஒரே வருஷத்தை வாசி முடிச்சோம். சங்கீதம் 18 வாசிங்க முடிச்சிடலாம். என் ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள். சும்மா இருக்கும் போது இல்ல, வாழ்ந்திருக்கும் போது இல்ல, செழித்திருக்கும் போது, நான் நல்லா பலமா இருக்கும் போது இல்ல, நானே பிரச்சனையின் மத்தியில் இருப்பேன், நானே சிக்கலின் மத்தியில் இருப்பேன், நானே எழுந்திருக்க முடியாம இருப்பேன், எனக்கு என்ன செய்ய வேண்டவரே இருக்கும் போது நம்ம சுற்றி இருக்கிறவங்க கர்த்தரோ, அந்த கர்த்தர் ஆதரவா இருக்கணும். விசுவாசிக்கணும். பிரியமானவர்களே, நீங்க விசுவாசிங்க. உங்களுக்கு கடைசி வரைக்கும் கைவிடாத தேவனாக இருந்து உங்களை வழிநடத்தி, உங்களை உயர்த்தி, உங்களை பாதுகாத்து, உங்களை மேன்மைப்படுத்த அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒரு நல்ல வார்த்தைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம்.